வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் முடக்கத்தான் தோசை செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக இந்த முடக்கத்தான் கீரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி வேலியில் படர்ந்துருக்கும். சும்மாவும் தனியாகவும் கிடக்கும். அந்த மழை நேரங்கள்லாம் நிறைய முளைச்சி கிடக்கும். வீடு ஓரங்கள்லாம் இந்த பாருங்கள், வேலி ஓரத்துலலாம் நிறைய முளைச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் முடக்கத்தான் கீரை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த கீரையை பறிச்சுட்டு போயிட்டு நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் அரிசி மட்டும் ஊற வச்சு அரைச்சா போதும். இன்றைக்கி சாயங்காலமே அரைச்சி வச்சிடணும். நாளைக்கு காலையிலக்கு தோசை ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அந்த கீரையை பறித்து எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்கள், நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காம்பெல்லாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுருக்கணும். இதை தண்ணியில் அலசிட்டு அரைக்கும்போது தண்ணியில் அலசிட்டு மாவோடு சேர்த்து அரைச்சிக்கணும், அரிசியோடு சேர்த்து. இந்த பாருங்கள், இதுக்கு இவ்வளோ இலைக்குமே இந்த ரெண்டு கப்பு அரிசி ஊற வைக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இது தண்ணி ஊற்றி ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதுக்கு அரிசியை அரைச்சிக்கிட்டு இதை அப்படியே கிரைண்டரில், பெரிய கிரைண்டராக இருந்தால் அந்த கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். அப்படி சின்ன கிரைண்டராக இருந்துச்சுன்னா இதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி அந்த அரிசியோ மாவோடு சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி உப்பை போட்டு கரைச்சி வச்சிடணும். இதுக்கு உளுந்து வெந்தயம் எதுவுமே தேவையில்லை. நல்லா நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு போயிருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு மாவு இந்த அரிசி அரைச்சிட்ருக்கேன். இந்த அரிசி அரைக்கும் போதே இந்த கீரையை இப்படி அரைச்சிட்டேன். இதை எடுத்து அந்த மாவில் ஊற்றிடலாம். பாருங்கள், மாவு பச்சையாயிடுச்சா? கசக்கெல்லாம் செய்யாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டவுன்லேயும் இது கிடைக்கும். இதில் உளுந்தோ வெந்தயமோ எதுவுமே சேர்க்கல. வெறும் அரிசியும் அந்த கீரையும் அரைச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். நேற்று இந்த மாவு அரைச்சி வச்சுருந்தோம். முடக்கத்தான் கீரையும் வெறும் அரிசி மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். அது நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ காலையில் நான் ஒரு விசேஷத்துக்கு போனதுனால இந்த முடக்கத்தான் தோசை ஊற்றலை. இன்றைக்கி நைட்டுக்கு தான் இது ஊற்ற போகிறேன். இந்த பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ தோசை ஊற்றலாம். இதுக்கு சைடிஷாக ஒரு கார சட்னி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு, இவ்வளோ தான். இதை வச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கார சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் விருப்பப்படுறவங்க 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கணும். இந்த தோசைக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே இந்த கார சட்னி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க. கல் சூடு வரட்டும், தோசை ஊற்றிடலாம். கல் சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம முடக்கத்தான் மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துச்சு. இது பரட்டி போடலாம். இதில் வெந்தயம் உளுந்து எதுவுமே சேர்க்கலை. வெறும் முடக்கத்தான் இலையும் அரிசி மட்டுமே சேர்த்துருக்கேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.